உங்களுடைய கௌரவ மரியாதையெல்லாம் என்னன்னே தெரியாது. குடிப்பெருமையே கிடையாது உங்களுக்கு. உங்களுடைய குலப்பெருமை, குடிப்பெருமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது இல்லவே இல்லையான்னு கேட்கிறேன். குலப்பெருமை மீன் ஜாதி பெருமை சொல்லல. நம்ம இன்னார்ட்ட பொண்ணு, நம்ம இப்படி அசிங்கப்படுத்தி நம்ம அம்மா, அப்பாலாம் இருக்காங்க. அண்ணன்லாம் இருக்காங்க. சொந்த ஊருக்கெல்லாம் போமாட்டீங்களா? எனக்கு புரியவே இல்ல எனக்கு. நம்ம பொறந்த ஊருன்னு இருக்குல்ல, அங்கெல்லாம் போமாட்டாங்களா அவங்கலாம்? அதெல்லாம் அவமானமா தெரியாதா? நீ ஒரு ஆண எந்த அளவுக்கு அவமானப்படுத்துறியோ, அதே அளவு அவமானம் உனக்கு இருக்கும். ஆனா ஆணுடைய அவமானம் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆணுடைய அவமானமும் ஏற்றுக்கொள்ளப்படும். சுருதி ஏத்துக்கிட்டாங்கல்ல. முடிஞ்சு போச்சு. யார்ட்ட மாதம்பட்டி இனிமே யார்ட்ட ப்ரூவ் பண்ணணும்? இல்ல யார்கிட்டயும் ப்ரூவ் பண்ண தேவை. நான் யாருங்கிறத என் பொண்டாட்டி ஒத்துக்கிட்டா போதும். வேற யாரும் ஒத்துக்க தேவையில்ல எனக்கு. எங்க அம்மா, அப்பா கூட ஒத்துக்க தேவையில்ல. என்னோட லைஃப் பார்ட்னர் ஒத்துக்கிட்டாங்க. ரைட்டுங்க விடுங்கங்க. யார் தாங்க தப்பு பண்ணல, எங்க அப்பா கூட பண்ணாங்க. அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. நீ போய் உங்க மாமியார்ட்ட போய் குறை சொன்னீங்கன்னு வச்சுக்கங்களேன், இந்த மாதிரி சரியில்லை எங்க வீட்டுக்காரர் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், இந்தா படுத்திருக்காரு உங்க மாமனாரு. கொஞ்சம் ஆளா வேலைக்காரியை கூட விட மாட்டான். அவன் மோசமானவன். இல்லை போட்டாவில் விட்டாவில் இருப்பாங்க. இப்போ நான் வேற என் தங்கச்சி வரையும் உசார் பண்ண அந்த பாயசம் போடும்போது ஒரு கிளவி ஒரு படத்தில் நல்லா இருக்கும் அந்த சீனு. அது உண்மைதாம்மா. அதே மாதிரி உங்கள் அம்மாட்ட போய் சொல்ல மருமையும் சரியில்லை அவனு. இல்லை வெளியாடி சொல்லுவா வாய முறி. உங்கள் அப்பா மட்டும் ஓகேம்மா. என்னென்ன வேலை பார்த்தான் தெரியுமா? என் தங்கச்சி வரையும் விடலாம எல்லா வேலையும் பார்த்தான். முறதில் தெரியாத பையன். வாய முறி. ஆம்பளைங்க அப்படி தாண்டி இருப்பாங்க. இப்போ குடும்பம் நடத்துறீ நல்லா சம்பாரிச்சு போடுறாருல்லடி. வாய முடிட்டு இரு இப்படி ஒன்றும் இல்லை மாமனே மருமையான பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு போவாங்கல்ல. இதுதான் எல்லார் வீட்லேயும் இதுதான் நடக்கும். எந்த குடும்பத்துலேயும் இதுதான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் சொன்னாலும் ஆமாம் இவனும் அப்படி தாண்டி இருக்கான். பொம்பளையில பார்த்தா போதும் சீல துணி சுற்றிருந்தா வழியிறாண்டி நின்றுக்கிட்டு போஸ்ட் மரத்தில் புடவை வெட்டுறதுனால இப்போ தூத்து பார்க்குறாங்க. ஓம் புருஷனாவது பரவாயில்ல பொம்பளையை பார்த்தான். இவன் ஆம்பளைய பொம்பளை மாதிரி தான் பார்ப்பான் போல இருக்கு. மட்டமான பயலாக இருக்கிறான். அதெல்லாம் அனுசரித்து குடும்பம் நடத்தி போடிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் யதார்த்தங்கிறது நான் சொல்கிறது. நீங்கள் செயற்கையாக ஏதாவது செறிவூட்டப்பட்ட நிறமூட்டப்பட்ட கதைகள் சொன்னால் அதுக்கு நான் பொறுப்பே இல்லை. நான் சொல்கிறது பி ப்ராக்டிக்கல். ஜாக்கி ரிசல்ட்டாக நீ ஒன்றும் இல்லாமல் உனக்கு என்ன வேணுங்கிறத ஒரு வீடியோவில் சொல்லு. நீ என்னிட்ட சொல்கிற என்கிட்ட இல்லை, ஒரு வீடியோவில் சொல்லு. நான் அதை வீடியோ மூலியமாகவே மாதம்பட்டி கன்வே பண்ணுறேன். இதுதான் பிரச்சனை, இதை முடிச்சுட்டு போயிட்டே இருக்குன்னு நீ குறை சொல்லிக்கிட்டே இருக்கா. பிள்ளைக்கு முதல்ல பால் கொடுமா, அதை வளர்க்குற வழியை பாரு. அது மதர் ஃபீடு பண்ணணும், அது இன்னும் அடுத்து வளர்க்கணும், நடக்கணும், அதுக்கு வேக்சின் போடணும், எவ்வளோ வேலை இருக்குது. நீ மாதம்பட்டிக்கு வேக்சின் போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? உன் பிள்ளைக்கு வேக்சின் போடு. அவன் பாதுகாரு, குழந்தைய பாதுகாரு. பாவம் இந்த உலகத்தில் ஒரு இனிஷியல் இல்லாத ஒரு குழந்தைய உருவாக்குறீங்க. ஆதலால் காதல் செய்வர்னு ஒரு படம் இருக்கு. என்னோட நேர்கள் கட்டாயமாக அந்த படத்தை பாருங்க. நீங்க உண்மையிலே ஒரு ஒரு நான் பேசவே வேண்டாம், அந்த படம் உங்களை பேச வைக்கும். ஆதலால் காதல் செய்வர். இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக இருப்பாங்க. அதில் ஒரு குழந்தை பிறந்துடும். இவன் பிரிஞ்சு இன்னொருத்தனை கட்டிட்டு போடுவான், அவன் பிரிஞ்சு இன்னொருத்தன் கட்டிட்டு போடுவான். குழந்தை அனாத ஆசிரமத்தில் தட்டை அலசிட்டு நிற்கும். எதுக்கு உருவாக்குறீங்க இந்த உலகத்தை, பூமியை?